எம்ஜிஆர் என்ன செய்தார்? செய்ததை சொல்லாமல் சென்றவரே எம்ஜிஆர். தன் புகழ்பாடாத ஒரே தலைவர். எம்ஜிஆர் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார் என்று இன்றும் வலைதளங்களில் விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. கட்சி தொடங்கி ஆட்சியை பிடித்த பின் தான் இறக்கும் வரை முதல்வராக இருந்து மறைந்த எம்ஜிஆர் எதுவுமே செய்யாமலேயா மக்கள் ஆதரித்திருப்பார்கள்? தமிழகத்தின் மற்ற அரசியல் கட்சியினரிடம் இல்லாத ஒரு சிறப்பு எம்ஜி ராமச்சந்திரனுக்கு உண்டு. மற்றவர்கள் தான் செய்ததை அனைவரும் அறியும்படி பார்த்து கொண்டனர். எம்ஜிஆர் அதை அந்த இடத்தில் இருந்தில் அணுகவில்லை. கடைசி வரை பாருங்கள். வெல்கம் டு தமிழ் வேர்ல்ட். மார்க் ஜி. ராமச்சந்திரன் 17 ஜனவரி 1917 ஆண்டு அன்று பிறந்தார். எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்க்கை வரலாறு பார்ப்போம். தமிழ் திரைப்பட நடிகராகவும் தமிழ்நாட்டின் தொடர்ந்து 3 முறை முதலமைச்சராகவும் இருந்தவர். மார்க் ஜி சக்கரபாணிக்கு தம்பியான இவர் தொடக்க காலத்தில் நாடகங்களில் நடித்தார். காந்தியடிகளின் கருத்துக்களால் ஈர்க்கப்பெற்று இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார். 1936 சதி லீலாவதி என்ற திரைப்படம் மூலம் தமிழக திரைத்துறையில் அறிமுகமாகி கதாநாயகனாக மாறிய பிறகு அறிஞர் அண்ணாவின் அரசியல் கருத்துக்களால் ஈர்க்கப்பெற்று திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தார். அண்ணாவின் மறைவுக்கு பிறகு இவரின் நண்பர் கருணாநிதியால் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். அதன்பின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி அதன் பாய்துச் செயலாளராகி சட்டமன்ற தேர்தலில் நின்று தொடர்ந்து 3 முறை தமிழகத்தில் வெற்றி பெற்று முதலமைச்சரானார். இவர் உயரிய இந்திய நாட்டின் உயரிய விருதுகள் ஒன்றான பாரத ரத்னா விருதினை பெற்றவர். இளமை பருவம் ராமச்சந்திரன் இலங்கையில் கண்டிக்கு அருகேயுள்ள நாவலப்பட்டி என்ற இடத்தில் கோபாலன் மேனன் சத்யபாமா பெற்றோருக்கு 5வது மகனாக பிறந்தார். அவருடைய தந்தை மருதூர் கோபாலன் மேனன் வழக்கறிஞராக கேரளாவில் பணியாற்றி வந்தார். அதன் பிறகு அந்தமான் தீவில் உள்ள சிறையில் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிந்து வந்தார். அப்போது ஆங்கிலேயர்களின் அடக்குமுறை ஆட்சி என்பதால் தினமும் சுமார் 20 சிறை கைதிகளுக்கு தூக்கு தண்டனை அளிக்கும் குற்றவியல் நீதிபதியாக இருந்தார். பின்பு மனைவி சத்யபாமா இந்த உயிரை எடுக்கும் வேலை நமக்கு வேண்டாம் என்று கூற அந்த நீதிபதி வேலையை இராஜினாமா செய்துவிட்டார். அந்த இராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளாத ஆங்கிலேயர்கள் பயங்கர சூழ்ச்சியில் சிக்க வைக்க கோபாலன் மேனனை ஆட்படுத்தினர். அதன் காரணமாக ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமான ஆயுத கப்பலுக்கு டைனமைட் வெடி வைத்ததாக கூறி பொய்யான புகாரில் சிறிது காலம் கோபாலன் மேனனை சிறையில் அடைத்தனர். பிறகு அவர் குடும்பத்துடன் இலங்கையில் உள்ள கண்டிக்கு அருகே நாவலப்பிட்டியில் குடியேறினார். பின்பு காவல்துறையில் பணியாற்றி வந்த அவரது நண்பர் வேலுப்பிள்ளை என்பவரின் உதவியுடன் அங்குள்ள ஒரு சிங்கள பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். மார்க் ஜி ஆர்க்கு ராமச்சந்திரன் என்று பெயர் ஏற்பட காரணம் அவரது தந்தை கோபாலன் மேனன் தந்தை பெயர் சீதாராமன் நாயர் என்பதில் ராம் என்பதை சேர்த்து ராமச்சந்திரன் என்று பெற்றோர்கள் அந்த பெயரை வைத்தனர். பின்பு எம்ஜிஆர் தனது தந்தையின் மறைவு அவரது ஒரு அண்ணனும் ஒரு அக்காவும் இலங்கையில் தொடர்ந்து இறந்துவிட மனவெறுப்புடன் அன்னை தியபாமா இலங்கையில் இருந்து வெளியேறினார். பின்பு சிறிது காலம் கேரளாவிற்கு அவரது தாயார் சரஸ்வதியுடன் சத்யபாமா தனது தாயாருடன் கேரளாவில் சில நாட்கள் வசித்து வந்தார். அவரது மகள் காமாட்சியும் சத்யபாமாவின் தாயார். சரஸ்வதியும் இறந்துவிட தமிழ்நாட்டில் உள்ள கும்பகோணத்தில் தனது தம்பி நாராயணன் உதவியுடன் தனது 2 பிள்ளைகளுடன் குடியேறினார். குடும்ப சூழ்நிலைகளின் காரணமாக படிப்பை தொடர முடியாததால் இவர் நாடகங்களில் நடிக்கத் தொடங்கினார். இவருடன் சக்கரபாணி என்ற சகோதரரும் நாடகத்தில் நடித்தார். நாடகத்துறையில் நன்கு அனுபவமான நிலைமையில் திரைப்படத்துறைக்கு சென்றார். திரைப்படத்துறையில் தனது அயரா உழைப்பு காரணமாக முன்னேறி முதன்மை நடிகரானார். இவரது நடிப்பு பெரும் எண்ணிக்கையிலான மக்களை கவர்ந்தது. எம்ஜிஆர் திரைப்பட இயக்குனரும் தயாரிப்பாளரும் ஆவார். காந்திய கொள்கைகளால் உந்தப்பட்டு இவர் இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தார். முதல் திருமணம். எம்ஜிஆர் முதலில் தங்கமணியை மணந்தார். பிரசவத்திற்காக தாய் ஊருக்கு சென்ற தங்கமணிக்கு குழந்தை இறந்தே பிறந்தது. அதன்பின் தங்கமணியும் உடல்நலக் குறைவினால் இறந்தார். 2வது திருமணம். அதன் பிறகு சதானந்தவதியை மணந்தார் எம்ஜிஆர். இருவருக்கும் குழந்தைகள் இல்லை. பின்னர் சதானந்தவதி நோய் காரணமாக இறந்தார். 3வது திருமணம். எம்ஜிஆர் 2வது கதாநாயகனாக தியாகராஜ பாகவதர் தயாரித்த ராஜமுக்தி படத்தில் நடித்தார். அப்படத்தில் வைக்கம் நாராயணி ஜானகி என்னும் வி.என். ஜானகி கதாநாயகியாக நடித்தார். அவர் எம்ஜிஆர்வின் முதல் மனைவியான தங்கமணி சாயலில் இருந்தார். இதனால் ஜானகியின் மீது மெங்கோ இராவிற்கு ஈர்ப்பு ஏற்பட்டது. அவ்வீர்ப்பு மோகினி படத்தில் சேர்ந்து நடித்த பொழுது இருவரும் நெருங்கி பழகினர். 1950 ஆண்டில்
மருதநாட்டு இளவரசி படத்தில் கதை தலைவனாக எம்ஜிஆர் ஜானகியும் நடிக்கும் பொழுது காதலாக மாறியது. அக்காலகட்டத்தில் எம்ஜிஆர் ஜானகிக்கு எழுதப்பட்ட காதற் கடிதங்கள் ஜானகியின் முதற் கணவரான கணபதி பட்டி கைகளில் கிடைத்தன. கணபதி பட்டிக்கும் ஜானகிக்கும் இடையில் சண்டை முற்றியது. ஜானகி நள்ளிரவொன்றில் தன் மகனுடன் தனது வீட்டை விட்டு வெளியேறி, அப்பொழுது லாய்ட்ஸ் சாலையில், தற்பொழுது ஔவை சண்முகம் சாலை, குடியிருந்த எம்ஜிஆர் வீட்டிற்கு அடைக்கலம் தேடி வந்தார். எம்ஜிஆர் அவரை தனது வீட்டிற்கு எதிரே இருக்கும் தெருவில் ஒரு வீட்டில் குடிவைத்தார். கேரளாவில் ஒரு கோவிலில் சில நண்பர்கள் முன்னிலையில் எம்ஜிஆர் ஜானகியும் மாலை மாற்றிக் கொண்டனர். ஜானகிக்கு மகனான ஆப்பு என்ற சுரேந்திரனை எம்ஜிஆர் தன் வளர்ப்பு மகனாக ஏற்றுக்கொண்டார். இத்திருமணத்தை எம்ஜிஆர் வின் அண்ணனும் நடிகருமான எம்ஜி சக்கரபாணியும் குடும்ப நண்பரும் நடிகருமான சி.டி. இராஜகாந்தமும் ஏற்க மறுத்தனர். எம்ஜிஆர் வின் இரண்டாம் மனைவி சதானந்தவதி உடல்நலம் இல்லாமல் இருந்ததால் அவரை இவர்கள் இருவரும் அக்கறையுடன் கவனித்துக் கொண்டனர். 12 ஆண்டுகள் கழித்து 1062 ஆண்டு பிப்ரவரி 25 நாள் எம்ஜிஆரும் ஜானகியும் சட்டப்படி தம் திருமணத்தை பதிவு செய்து கொண்டனர். இருவரும் லாயிட்ஸ் சாலை வீட்டிலிருந்து வெளியேறி இராமாவரம் தோட்டத்திற்கு சென்று குடியேறினர். கல்வி உதவி எம்ஜிஆர் எத்தனையோ குழந்தைகளுக்கு பாதுகாவலராக இருந்து படிக்க வைத்தார். அதில் முக்கியமான 2 பேர் அரசியலை கலக்கிய துரைமுருகன் மற்றும் சினிமாவில் வலம் வந்த கோவை சரளா என்று எம்ஜிஆர் 25 ஆனந்த விகடன் இதழ் குறிப்பிட்டுள்ளது. செல்ல பிராணிகள் எம்ஜிஆர் ராஜா ராணி என்ற பெயர்களுடைய 2 சிங்கங்களை வளர்த்தார். ராணி சிங்கம் இறந்துவிட ராஜா சிங்கமும் உடல் தளர்ந்திருந்தது. அது தனியாக இருக்க வேண்டாம் என வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு அளித்தார். நெடுநாட்கள் வாழ்ந்த ராஜா மறைந்தபோது அதன் உடலை தகுந்த ஆவணத்துடன் பெற்று பாடம் செய்து தன் தி நகர் வீட்டில் வைத்துக் கொண்டார். சிங்கங்களை தவிர எம்ஜிஆர் தனது வீடு அமைந்திருந்த ராமாவரம் தோட்டத்தில் ஆடு, மாடு, கோழி, நாயுடன் ஒரு கரடியும் வளர்த்தார். இவற்றை கவனிக்க தனி மருத்துவரை பணியமர்த்தியிருந்தார். சிறுகுட்டியாக எம்ஜிஆரிடம் இருந்த கரடி வளர்ந்ததும் மருத்துவரின் உதவியுடன் மூக்கில் சங்கிலி இணைக்க ஏதுவாக துளையிட முயன்றபோது எதிர்பாராத விதமாக இறந்துவிட்டது. இதை நடிகர் சங்கத்தின் நாளிதழில் ஒரு பேட்டியின் போது வேதனையுடன் குறிப்பிட்டுள்ளார் எம்ஜிஆர். திரைப்பட வாழ்க்கை திரைப்படத்தில் முதலில் நடித்திருந்தும் 447 ஆண்டு அவர் நடித்த ராஜகுமாரி படம் வெளிவரும் வரை அதிகம் புகழ் கிடைக்கவில்லை. தொடர்ந்து வந்த அடுத்த 25 ஆண்டுகள் தமிழ் திரைப்பட உலகில் மிக முக்கியமானவர்களில் ஒருவராக விளங்கினார். இவருடைய சக நடிகர்களுள் ஒருவரான எம்.ஆர். ராதாவினால் சுடப்பட்டு தெளிவாக பேசும் திறனை இழந்த போதும் அவருடைய நட்சத்திர வலிமை குறையவே இல்லை. இச்சம்பவத்திற்கு பின்னர் முதலாக வெளிவந்த காவல்காரன் திரைப்படமானது மாபெரும் வெற்றி படமாகவும் திரையுலகில் அவரது ஆளுமையை மீண்டும் நிலைநிறுத்தும் நிகழ்வாகவும் அமைந்தது. 1971 ஆண்டின் அகில இந்திய சிறந்த நடிகராக எம்ஜிஆரை மத்திய அரசு தேர்வு செய்து பாரத் விருதை வழங்கியது. இது சத்யா மூவிஸ் தயாரிப்பான ரிக்ஷாக்காரன் படத்தில் நடித்ததற்காக கிடைத்தது. தமிழ்நாட்டில் மொத்தம் 12 தியேட்டர்களில் 100 நாட்கள் முதல் 150 நாட்கள் வரை ஓடி வசூலை குவித்தது. அவர் நடித்து கடைசியாக வெளிவந்த திரைப்படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் ஆகும். தனது திரைப்பட நிறுவனத்தின் கீழ் எம்ஜிஆர் 3 படங்களை தயாரித்தார். நாடோடி மன்னன், அடிமை பெண் மற்றும் உலகம் சுற்றும் வாலிபன். தமிழ்நாட்டின் அடித்தளம் எம்ஜிஆர். 80க்கு முந்தைய காலகட்டம் என்பது அடிப்படை வசதிகளுக்கே நாம் திக்குமுக்காடி கொண்டிருந்த சமயம். இன்னைக்கு நாம் பல வீடியோஸ் பார்க்கிறோம். இப்படி இருந்த சென்னையா இது என. தலைநகர் சென்னையே கிட்டத்தட்ட அந்த நிலையில தான் இருந்தது. வளர்ச்சி நெருங்க அடிப்படை கட்டமைப்பு அவசியம். அதைதான் எம்ஜிஆர் செய்தார். கண் முன்னே கம்பீரமாக தெரியும் வீட்டை பார்க்கிறோம். ஆனால் அதை தாங்குவதற்கும் பாதுகாப்பதற்கும் பூமிக்குள் புதைந்திருக்கும் அடித்தளத்தை யாரும் கண்டுகொள்வதில்லை. அதுபோலதான் எம்ஜிஆர் இன் ஆட்சியும். எம்ஜிஆர் பிரதானம் ஏழைகளின் முன்னேற்றமாக தான் இருந்தது. பணக்காரனை மேலும் பணக்காரனாக்குவதை விட ஏழையை மேலே உயர்த்துவதுதானே உண்மையான சமூக நீதி. அதைதான் அன்று செய்தார் எம்ஜிஆர். அதனால்தான் எம்ஜிஆர் என்ன செய்தார் என்று கேட்பவர்களுக்கு ஏழைக்கு செய்தார் என்று அவரது ஆதரவாளர்கள் இன்றும் பதிலளிக்கின்றனர். முன்னாள் கோபுரத்திற்கு பதில் குடிசைகள் பக்கம் நின்றார். முன்னாள் கோபுரத்திற்கு பதில் குடிசைகள் பக்கம் நின்றார். உண்மைதான். உண்மையில் எம்ஜிஆர் ஒரு ஏழை பங்காளன். உச்ச நடிகராக இருந்தாலும் உழைப்பவரிடம், பாட்டாளிகளிடம் நெருங்கி பழகியவர். தன் பேரையும் புகழையும் பொருட்படுத்தாமல் மக்களுடன் இருந்தவர். அதனால்தான் அவருக்கு அவர்களின் சிரமங்கள், தேவைகள் தெரிந்தது. மேடை கோபுரங்களில் இல்லை தன்னுடைய ஆட்சி,
குடிசை தெருக்களில் தான் இருக்கிறது என்பதை நம்பினார் எம்ஜிஆர். அதனால்தான் அவர் கொண்டாடப்பட்டார். அது வெறுமனே நடிகருக்கு கிடைத்த கொண்டாட்டம் அல்ல, நடிக்காத ஒரு அரசியல்வாதியின் நடத்தைக்கு கிடைத்த கொண்டாட்டம். தமிழக அரசியல் வரலாற்றை எம்ஜிஆர் என்கிற ஏழை பங்காளன் இல்லாமல் எழுதவே முடியாது. அடித்தட்டு மக்களின் நம்பிக்கை நாயகனாக தன் வாழ்நாளின் இறுதி மூச்சு வரை வாழ்ந்து சென்ற எம்ஜிஆர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் என்று அழைப்பதில் எந்த தவறும் இல்லை. சரி, இப்பயாவது விஷயத்திற்கு வருவோம். என்ன செய்தார் எம்ஜிஆர்? இதோ அவர் செய்தவற்றில் சில். பகுதி நேர ரேஷன் கடைகளால் எழுந்த புகாரை தொடர்ந்து அரசு சார்பில் 22,000 முழு நேர ரேஷன் கடைகளை திறந்தார். சாலை, குடிநீர், சிறுபாலங்கள், ஊரக மருந்தகங்கள், தாய்சேய் நல விடுதிகள், மாயான பாதை என கிராமங்களை முன்னேற்றம் பல திட்டங்களுக்கு முன்னுரிமை. தெலுங்கு கங்கை திட்டத்தை உருவாக்கி ஆந்திராவின் கிருஷ்ணா நதியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் கொண்டு வந்தார். அத்தியாவசிய குடிநீர் பிரச்சனைகளை போக்க கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், செயற்கை மழை திட்டம், சிறுவாணி குடிநீர் திட்டம், சாயர்புரம் குடிநீர் திட்டம் கொண்டு வந்தார். அனைவருக்கும் பொறியியல் படிப்பு கிடைக்க வேண்டும் என்கிற எதிர்கால திட்டத்தில் தனியார் பொறியியல் கல்லூரிகள் நடத்த அனுமதி அளித்தார். படித்து முடித்து வேலையில்லாமல் இருந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கினார். தமிழ் சீர்திருத்த எழுத்தை அறிமுகம் செய்த பெருமை எம்ஜிஆர்-க்கு உண்டு. தமிழ்நாட்டு 7 பல்கலைக்கழகங்கள் எம்ஜிஆர் ஆட்சியில்தான் உருவாக்கப்பட்டது. கல்வி வேலைவாய்ப்பில் பரம்பரையாக இருந்த மணியக்காரர் என்கிற பதவியை சட்டம் போட்டு ஒழித்து கிராம நிர்வாக அதிகாரியை நியமனம் செய்தார். கடுமையான தண்டனைகளுடன் தமிழகத்தில் தீவிர மது விலக்கை அமல்படுத்தினார். இதெல்லாம் எம்ஜிஆர் செய்தவற்றில் சில மட்டுமே. ஆனால் தான் செய்த எதையுமே அவர் விளம்பரப்படுத்தவோ எதிர்காலம் அதை அறியும்படி ஆவணம் செய்யவோ இல்லை. போகிற போக்கில் அனைத்தையும் முடித்துச் சென்ற மக்கள் நாயகனாகவே அவர் மறைந்தார். யாருக்கும் இல்லாத தனித்துவமான சிறப்பு எம்ஜிஆர் இன் மற்றொரு சிறப்பு இதுவரை எந்த முதல்வரும் தமிழ்நாட்டில் கடைபிடிக்காதது. அது முதல்வரான பின் எம்ஜிஆர் தனக்கென் எந்த சொத்தும் அவர் வாங்கவில்லை. முதல்வராக இருந்த பொது சம்பளப்படி, பெட்ரையால் செலவு, வீட்டு வாடகைப்படி, மருத்துவ செலவு எதையுமே அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. பொதாதா எம்ஜிஆர் என்கிற மாமனிதனின் நற்குணங்களை அறிய இன்றும் மறையாமல் ஒருவர் வாழ்கிறார். அவருக்கு எந்த குடும்பமும் இல்லை. தமிழ்நாடே குடும்பமாக அவரை போற்றுகிறது என்றால் அது எத்தனை பெரிய பாடு. அவர் என்ன செய்தார்? தான் செய்த எதையுமே அவர் தெரியப்படுத்த விரும்பவில்லை, துரிதப்படுத்தவே விரும்பினார். மக்கள் முதல்வராக வாழ்ந்து மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நினைவு நாளில் அவரை போற்றுவோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.